நமக்குள்ள நம்பிக்கை விசுவாசம் வரல அப்படின்னா கர்த்தருக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு ஐக்கியம் குறைந்து விட்டது. அந்த உறவு ஐக்கியத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் சங்கீதத்தில் சொல்லியிருக்காரு, காலையும் மாலையும் கலிகுற பண்ணுகிறார், அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. உங்களுக்கு விரோதமா பேசுற பொய் நாவுகள்லாம் கட்டப்பட்டு போகும். உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்யக்கூடிய வரக்கூடிய தீய ஆவிகள்லாம் உங்க பக்கத்திலே அணுகாது. ஏன்னா அவர் நம்மளை சுற்றி அக்கினி மதிலா இருக்கிறார், கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறார், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அப்ப காரியங்களை வாய்க்க பண்ணும்படியா, நமக்காக யுத்தம் பண்ணும்படியா அவர் நம்மோடு கூட வருகிறவராயிருக்கிறார். எந்திரிக்க, சாப்பிட, அவசர அவசரமா ஓட, இப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் ஒரு நாள் 2 நாள் பார்ப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசுறதே நிறுத்திடுவார். ஆனா அனுதினமும் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். செழிப்புக்கு நேராக, ஆசீர்வாதத்திற்கு நேராக, வெற்றிக்கு நேராக நம்மை வழி நடத்துகிற தேவன். இப்படி வழி நடத்துகிற தேவன், அவரு நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தோம் அங்கிருந்து நம்மளை ரட்சித்து மீட்டு அவர் எந்த அளவுக்கு உயர்த்துகிறார். எபேசியர் 2வது அதிகாரத்துல கிறிஸ்துவோடு கூட உன்னதத்துல நம்ம உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கிறாருன்னா, உன்னத வரைக்கும், பரலோகம் வரைக்கும் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த பூமியில இருந்தாலும் பரலோகம் நம்ம வார்த்தையை கேட்டு செயல்படும்படியா பரலோக ராஜ்யத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூலோகத்துல கட்டுவது பரலோகத்துல கட்டப்படும், இந்த பூலோகத்துல கட்டவிழ்ப்பது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். இந்த பூமியில எதை நீங்கள் அனுமதிக்கிறீங்களோ அது பரலோகத்துல அனுமதி கொடுக்கப்படும். தேவதூதர்கள் உங்களுக்கு காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள். ஏன்னா எபிரேயர் 1 அந்த கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பை சுதந்தரிக்கிற நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள். உங்களை காக்கும்படியா கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளும்படியா தேவதூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய வர்றாங்க. உங்களுடைய பாதம் கல்லில் இளராதபடிக்கு அவர்கள் நம்மை காக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.